Hi viewers, welcome to our channel. 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள சயின்ஸ் மற்றும் சோஷியல் சயின்ஸ்ல இருந்து குரூப் 4 தேர்விற்கு எதிர்பார்க்கப்படும் 4000 கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு 80 டேஸ் பிளான்ல தினம் 50 கேள்விகளா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 22க்கான 50 கேள்விகள் தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் டே 21 வரைக்கும் நீங்க கம்ப்ளீட் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டு இதை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் அண்ட் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அதே போல ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா குரூப் 4க்கான ஃபுல் டெஸ்ட் வந்துட்டு 1 and 2 வந்து கண்டக்ட் பண்ணிருக்கோம். அதை நீங்க என்ன பிராக்டிஸ் பண்ணாத இருக்கீங்க, இப்பதான் நியூவா பாக்குறீங்க அப்படின்னாலும் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதை பிராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் தெரியுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். மக்களவையின் முதல் சபாநாயகர் யார்? மக்களவையின் முதல் சபாநாயகர் யார்? ஜி.வி. மாவலங்கர். கேள்வி 2, மாநிலங்களில் அவசர சட்டம் பிறப்பிக்கும் அதிகாரம் யாருக்கு உண்டு? மாநிலங்களில் அவசர சட்டம் பிறப்பிக்கும் அதிகாரம் யாருக்கு உண்டு? விடை ஆளுநர். கேள்வி 3, உயர்நீதிமன்றத்தில் எந்த விதியின் அடிப்படையில் நீதி பேராணைகள் பிறப்பிக்கலாம்? உயர்நீதிமன்றத்தில் எந்த விதியின் அடிப்படையில் நீதி பேராணைகள் பிறப்பிக்கலாம்? விடை விதி 226. கேள்வி 4, திட்டக்குழு எந்த கமிட்டியின் பரிந்துரைப்படி அமைக்கப்பட்டது? திட்டக்குழு எந்த கமிட்டியின் பரிந்துரைப்படி அமைக்கப்பட்டது? விடை கேவி நியோகி கமிட்டி. கேள்வி 5, வாக்காளர் அடையாள அட்டையில் உள்ள எண்கள் எத்தனை? வாக்காளர் அடையாள அட்டையில் உள்ள எண்கள் எத்தனை? விடை 12. கேள்வி 6, முதலில் மனிதன் பயன்படுத்திய உலோகம் எது? முதலில் மனிதன் பயன்படுத்திய உலோகம் எது? விடை செம்பு. கேள்வி 7, சிந்து சமவெளி மக்களின் முத்திரைகள் எந்த வடிவில் இருந்தன? சிந்து சமவெளி களிமண் முத்திரைகள் எந்த வடிவில் இருந்தன? ஓகேவா? சிந்து சமவெளி களிமண் முத்திரைகள் எந்த வடிவில் இருந்தன அப்படின்னா விடை செவ்வகம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கேள்வி 8, பின் வேத காலத்தில் மாணவர்கள் கல்வி கற்ற இடம் எது? பின் வேத காலத்தில் மாணவர்கள் கல்வி கற்ற இடம் எது? விடை குருகுலம். கேள்வி 9, சந்திரகுப்த மௌரியருக்கு எந்த ஆண்டு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது? சந்திரகுப்த மௌரியருக்கு எந்த ஆண்டு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது? விடை 2001ஆம் ஆண்டு. கேள்வி 10, இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த ஊதியத்தை குறைத்தவர் யார்? இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த ஊதியத்தை குறைத்தவர் யார்? விடை வில்லியம் பென்டிங் பிரபு. கேள்வி 11, மின்னியல் தலைநகரம் என அழைக்கப்படுவது எது? மின்னியல் தலைநகரம் என அழைக்கப்படுவது எது? விடை பெங்களூரு. கேள்வி 12, இந்திய ரயில் போக்குவரத்து எத்தனை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? இந்திய ரயில் போக்குவரத்து எத்தனை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? விடை 17 மண்டலங்கள். கேள்வி 13, டாடா இரும்பு எஃகு கம்பெனி TSL எங்கு தொடங்கப்பட்டது? டாடா இரும்பு எஃகு கம்பெனி TSL எங்கு தொடங்கப்பட்டது? விடை ஜாம்ஷெட்பூர். கேள்வி 14, தீவிர வேளாண்மை எந்த மண்ணில் அதிகம் நடைபெறும்? தீவிர வேளாண்மை எந்த மண்ணில் அதிகம் நடைபெறும்? விடை வண்டல் மண். கேள்வி 15, கீழ்கண்டவற்றில் சரியானவை எவை? தராய் இமயமலை அடிவாரத்தில் காணப்படும் சேரும் சகதியும் கொண்ட நிலப்பகுதி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பங்கார் பழைய வண்டல்மண் படிவுகளால் ஆன நிலத்தோற்றம். காடர் ஆறுகளால் கொண்டு வரப்படும் புதிய வண்டல்மண் படிவு. விடை வந்து பாத்தீங்கன்னா 3மே சரியானது. தராய் அப்படிங்கிறது இமயமலை அடிவாரத்தில் காணப்படும் சேரும் சகதியும் கொண்ட நிலப்பகுதியாகும். பங்கார் பழைய வண்டல்மண் படிவுகளால் ஆன நிலத்தோற்றம் தான். காடர் ஆறுகளால் கொண்டு வரப்படும் புதிய வண்டல்மண் படிவாகும். சோ 3மே சரி. கேள்வி 16, மூலதனத்திற்கு அளிக்கப்படும் வெகுமதியின் பெயர் என்ன? மூலதனத்திற்கு அளிக்கப்படும் வெகுமதியின் பெயர் என்ன? விடை வட்டி. கேள்வி 17, இந்தியாவில் அதிகம் காணப்படும் துறை எது? இந்தியாவில் அதிகம் காணப்படும் துறை எது? விடை முதன்மை துறை. கேள்வி 18, நிகர நாட்டு உற்பத்தி NNP என்பது என்ன? அதாவது ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க பாருங்க, மொத்த உள்நாட்டு உற்பத்தி தேய்மான செலவு, மொத்த நாட்டு உற்பத்தி தேய்மான செலவு, மொத்த உள்நாட்டு உற்பத்தி நாட்டு மக்கள் தொகை, மொத்த நாட்டு உற்பத்தி நாட்டு மக்கள் தொகை.
இதுல எது நிகர நாட்டு உற்பத்தி அப்படின்னா மொத்த நாட்டு உற்பத்தி தேய்மான செலவு அப்படிங்கிறது தான். கேள்வி 19, வெண்மை புரட்சியின் தந்தை யார்? வெண்மை புரட்சியின் தந்தை யார்? விடை வர்கீஸ் குரியன். கேள்வி 20, வாட் விதி என்பது என்ன? வாட் விதி என்பது என்ன? விடை விற்பனை வரியின் புதிய வடிவம். கேள்வி 21, ரத்தினகிரி மலை உள்ள மாவட்டம் எது? ரத்தினகிரி மலை உள்ள மாவட்டம் எது? விடை வேலூர். கேள்வி 22, வல்லநாடு வனவிலங்கு சரணாலயம் உள்ள மாவட்டம் எது? வல்லநாடு வனவிலங்கு சரணாலயம் உள்ள மாவட்டம் எது? விடை தூத்துக்குடி. கேள்வி 23, யானைகள் பாதுகாப்பு திட்டம் டேசாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டன? யானைகள் பாதுகாப்பு திட்டம் டேசாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டன? விடை 1992ஆம் ஆண்டு. கேள்வி 24, ஹூண்டாய் கார் தொழிற்சாலை உள்ள இடம் எது? ஹூண்டாய் கார் தொழிற்சாலை உள்ள இடம் எது? விடை இருங்காட்டுக்கோட்டை. கேள்வி 25, பன்னாட்டு விமான நிலையம் எது? பன்னாட்டு விமான நிலையம் எது? விடை சென்னை. கேள்வி 26, திரிபுரா மாநிலத்தின் தலைநகர் எது? திரிபுரா மாநிலத்தின் தலைநகர் எது? விடை அகர்தலா. கேள்வி 27, இந்தியன் மிலிட்டரி அகாடமி உள்ள இடம் எது? இந்தியன் மிலிட்டரி அகாடமி உள்ள இடம் எது? விடை டெஹ்ராடூன். கேள்வி 28, பஞ்சாப் ஹரியானா மாநிலத்தின் நடன பெயர் என்ன? பஞ்சாப் ஹரியானா மாநிலத்தின் நடன பெயர் என்ன? விடை பாங்க்ரா. கேள்வி 29, மத்திய சுரங்க ஆராய்ச்சி நிலையம் உள்ள இடம் எது? மத்திய சுரங்க ஆராய்ச்சி நிலையம் உள்ள இடம் எது? விடை தன்பாத், ஜார்க்கண்ட். கேள்வி 30, பிளாஸ்டிக்கை தடை செய்த முதல் இந்திய மாநிலம் எது? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பிளாஸ்டிக்கை தடை செய்த முதல் இந்திய மாநிலம் எது? விடை ஹிமாச்சல பிரதேசம். கேள்வி 31, சரண் சிங் சமாதி உள்ள இடம் எது? சரண் சிங் சமாதி உள்ள இடம் எது? விடை கிசான் காட். கேள்வி 32, தேசிய கீதம் பாரத் விதாதா என்ற தலைப்பில் தாகூர் நடத்திய தத்துவபோதினி பத்திரிகை என்ற பத்திரிகையில் எந்த ஆண்டு வெளியானது? தேசிய கீதம் பாரத் விதாதா என்ற தலைப்பில் தாகூர் நடத்திய தத்துவபோதினி பத்திரிகா என்ற பத்திரிகையில் எந்த ஆண்டில் வெளியானது? விடை 1912ஆம் ஆண்டு. கேள்வி 33, திருநங்கையரை 3ஆம் பாலினமாக அங்கீகரித்த முதல் மாநிலம் எது? திருநங்கையரை 3ஆம் பாலினமாக அங்கீகரித்த முதல் மாநிலம் எது? விடை தமிழ்நாடு. கேள்வி 34, விதவைகள் மறுமண சட்டம் எந்த ஆண்டு? விதவைகள் மறுமண சட்டம் எந்த ஆண்டு? விடை 1856. கேள்வி 35, பன்னாட்டு நீதிமன்ற நீதிபதிகள் எத்தனை பேர்? பன்னாட்டு நீதிமன்ற நீதிபதிகள் எத்தனை பேர்? விடை 15 பேர். கேள்வி 36, நிலையாற்றலின் சமன்பாடு என்ன? நிலையாற்றலின் சமன்பாடு என்ன? mgh. கேள்வி 37, பாதரசத்தின் தன்வெப்ப ஏற்பு திறன் எவ்வளவு? பாதரசத்தின் தன்வெப்ப ஏற்பு திறன் எவ்வளவு? விடை 140 J/kg இன்வர்ஸ். கேள்வி 38, வெப்பத்தை அதிகமாக உட்கவரும் நிறம் எது? வெப்பத்தை அதிகமாக உட்கவரும் நிறம் எது? விடை கருப்பு. கேள்வி 39, ஆக்டினைடுகளின் பொதுவான ஆக்சிஜனேற்ற எண் யாது? ஆக்டினைடுகளின் பொதுவான ஆக்சிஜனேற்ற எண் யாது? விடை +4. கேள்வி 40, பொறுத்துக. உலோகம் அது காணப்படக்கூடிய இடங்கள் பார்க்கலாம். இரும்பு Fe அப்படின்னு சொல்லுவாங்க, கால்சியம் Ca, கோபால்ட் அப்படின்னா CO, மெக்னீசியம் Mg. ஓகேவா? இது காணப்படக்கூடிய இடங்கள்லாம் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இரும்பு. இரும்பு எங்க காணப்படும் அப்படின்னா ரத்தத்தில் ஹீமோகுளோபின். ஓகேவா? அடுத்து கால்சியம், இது வந்து பாத்தீங்கன்னா எலும்பு பற்கள். அடுத்து கோபால்ட், கோபால்ட் எங்க காணப்படும் அப்படின்னா வைட்டமின் B12. மெக்னீசியம் வந்து பாத்தீங்கன்னா தாவரத்தின் பச்சையத்துல காணப்படும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இரும்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரத்தத்தோட ஹீமோகுளோபின். ஓகேவா? கால்சியம் எங்க அப்படின்னா எலும்பு பற்கள். கோபால்ட் வந்து எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வைட்டமின் B12. மெக்னீசியம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவரத்தோட பச்சையத்துல காணப்படுது. கேள்வி 41, ரயில் படுகைகள் செய்ய பயன்படும் மரம் எது? ரயில் படுகைகள் செய்ய பயன்படும் மரம் எது? விடை பைன் மரம். கேள்வி 42, புரதம் குறைவினால் ஏற்படும் நோய் எது? புரதம் குறைவினால் ஏற்படும் நோய் எது? விடை மராஸ்மஸ். கேள்வி 43, ஆணிவேர் தொகுப்புக்கு எடுத்துக்காட்டு. ஆணிவேர் தொகுப்புக்கு எடுத்துக்காட்டு. விடை முள்ளங்கி. கேள்வி 44, வேரின் புறத்தோலுக்கு அடுத்த பகுதி என்ன?
வேரின் புறத்தோலுக்கு அடுத்த பகுதி என்ன? விடை கார்டெக்ஸ். கேள்வி 45. மருந்துகளின் ராணி என அழைக்கப்படும் பூஞ்சை எது? மருந்துகளின் ராணி என அழைக்கப்படும் பூஞ்சை எது? விடை பென்சிலின். கேள்வி 46. செரிக்கும் பைகள் என்று அழைக்கப்படுபவை எவை? செரிக்கும் பைகள் என்று அழைக்கப்படுபவை எவை? விடை லைசோசோம்கள். கேள்வி 47. சிற்றினம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார்? சிற்றினம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார்? விடை ஜான் ரே. கேள்வி 48. பெர்னிசியஸ் இரத்த சோகை நோயை குணப்படுத்தும் வைட்டமின் எது? பெர்னிசியஸ் இரத்த சோகை நோயை குணப்படுத்தும் வைட்டமின் எது? விடை வைட்டமின் B12. கேள்வி 49. சிறுத்தை எந்த ஆண்டிலிருந்து அழிந்த இனமாக உள்ளது? சிறுத்தை எந்த ஆண்டிலிருந்து அழிந்த இனமாக உள்ளது? விடை 1950ஆம் ஆண்டிலிருந்து. ஃபைனல் கொஸ்டின் கேள்வி 50. உலகில் நமக்கு கிடைக்கும் நன்னீரின் அளவு? உலகில் நமக்கு கிடைக்கும் நன்னீரின் அளவு? விடை 3% நம்மளுக்கு கிடைக்கிறது. ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அதே போல குரூப் 4க்கான ஃபுல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது நீங்க என்ன ப்ராக்டிஸ் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான வீடியோ லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணாத இருக்கவங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.